எல்லாருக்கும் நமஸ்காரம். முதல்ல 2-3 தடவை நடுவில் ஃபோன் வந்து கட் ஆகிடுச்சு, சரியா இல்லை, அதனால் அதை கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம முழுசாக சொல்கிறேன். மறுபடியும் முதல்ல விட்டு விட்டாக இருந்தது, இப்போ சொல்கிறேன். பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்குங்கோ. அண்ணல் மாயோன் கோவில் திருவாய்மொழியில், நம்மாழ்வாருடைய கோவில் திருவாய்மொழியில், கோவில் திருவாய்மொழின்ற அந்த பாகத்தில் பகுதியில் 3வது நூறில் 3வது பத்தில் 3வது பாட்டு, 233வது பாட்டு. அப்படி இது திருவாய்மொழி அந்த பிரபந்த புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 2921வது பாட்டு. பாட்டை சொல்கிறேன், கேட்டுங்கோ. அண்ணல் மாயோன் அணிகோள் செந்தாமரை கண்ணன் செங்கனிவாய் கருமாணிக்கம் தென்னிற சுனைநீர் திருவேங்கடத்து எண்ணில் தொல்புகழ் வானவர் ஈசனே. இது பாட்டு. பாட்டுக்கு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அண்ணல்ன்றது வந்து ஆக்சுவலாக அண்ணல்ன்றது மலை சார்ந்த இடத்துக்கு இருக்கிற அந்த தலைவன், அதுதான் அண்ணன்வாங்க. அது வந்து அண்ணல்ன்றது இந்த இடத்துல வந்து மகேந்திரகிரி மலை இருக்கு இல்லையா, மலையை சார்ந்து இந்த ஆயர்கள்லாம் மாடு மேய்க்கிறாங்க. கோகுலத்தில் தான் இவர் கிருஷ்ணன் வளர்றார். அதுக்கு பக்கத்தில் இருக்க மகேந்திரகிரி மலை, அந்த மலை மேலே தான் மாட்டை ஓட்டுன்னு போடுவாங்க டெய்லி மேய்க்கிறதுக்கு. அந்த மலையும் மலை சார்ந்த இடம்ன்றதுனால இவர் அண்ணல்ன்றாங்க. ஆனால் அண்ணல்ன்றது பொதுவாக முருகனோட பேர், ஞாபகம் வச்சுக்கோங்க. முருகனுக்கு அந்த பேர் உண்டு, அண்ணல்னு ஒரு பேர் உண்டு. ஏன்னா மலை சார்ந்த குறிஞ்சிலத்தை சார்ந்தவர் இல்லையா, சார்ந்த தெய்வம் முருகன். குறிஞ்சிலன்றது மலையும் மலை சார்ந்த இடமும். அது அண்ணல் மாயன் அண்ணன். இந்த மாதிரி இந்த ஆடு மாடுகளை மேய்க்கிற இந்த மலைக்கு சொந்தக்காரனான அண்ணல் மாயம், பல மாயங்களை செய்பவன். அணிகோள் செந்தாமரை கண்ணன், கண்களே செந்தாமரை போல அவருக்கு ஒரு அணிகள்னா இருக்கான். செந்தாமரை கண்களை அணிகலனாக கொண்டவன் எடுத்துக்கணும். அடுத்தது செங்கனிவாய். செங்கனிவாய்ன்றது உங்களுக்கு என்னன்னா, வாயே வந்து சிகப்பா கோவப்பழம் மாதிரி இருக்கான். அணிகோள், அதுவும் இதை நீங்கள் வந்து இதுதான் ஆகுபெயர், இதுக்கு பேர் இலக்கணத்தில் ஆகுபெயர்னு பேர். அணிகோள்ன்றது வந்து ஆகுபெயர் இந்த இடத்துல சேர்ந்து வரும். ஒரு கிளாஸில் இருக்க 50 பேர்னா 50 பேரையும் சொல்ல முடியாது இல்லையா. அதை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரங்கநாதன், ராமநாதன், ராஜேந்திரன் முதலிய பிள்ளைகள்னு சொல்லுவாங்க. முதலியன்னா அதுக்கு தொடர்ந்து இன்னொரு 50 மீதியெல்லாம் இருக்கு, 10 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். ஆகியன்னு வந்துருச்சுன்னா அதோட முடிஞ்சு போச்சுன்னு வந்துடும். ஆகிய பிள்ளைகள்னா அந்த 3 பேர் தான். முதலியன்னா முதல்ல இது இன்னும் தொடர்ச்சி இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி வரும்போது அந்த பின்னாடி இருக்க பேர்லாம் ஆகுபெயர் மறைந்து வரும், தெரியாது, அந்த இடத்துல அந்த பெயருக்கு அது ஆகிடும். அது மாதிரி இங்கே அணிகோள் செந்தாமரை கண்ணன்றது வந்து செந்தாமரை கண்களையே செந்தாமரை கண்களாக செந்தாமரை கண்களே செந்தாமரை கண் மாதிரி அணிகள் மாதிரி இருக்கான். செங்கனிவாய், வாயில் இருக்க கோவப்பழம் மாதிரி இருக்க, அதுவும் அவருக்கு அணிகோள் செங்கனிவாய்னு எடுத்துக்கணும். செங்கனிவாய் வந்து அணிகோள் செங்கனிவாய், அந்த மாதிரி அணிகோள் சென்னிவாய். வாயில் இருக்க அந்த முகத்தில் இருக்க வாய் இருக்க, செங்கனி வாய் இல்லை சென்னிவாய், முகத்தில் இருக்க வாய் இருக்க, அது வந்து கோவப்பழம் மாதிரி இருக்கான். அதான் சென்னின்னா முகம், சென்னி வாய் வந்து எப்படின்னா அணிகோள் சென்னிவாய், அதுவே கோவப்பழம் மாதிரி அது ஒரு அணிகலன் மாதிரி இருக்கான். அணிகோள் சென்னிவாய், அணிகோள் கருமாணிக்கம். அணிகோள்ன்றது வார்த்தை இது ரெண்டுலேயும் இருக்காது, ஒரு ஒன்றுக்கு வந்ததுன்னா அது எல்லாத்துக்கும் வரதான் அர்த்தம். அணிகோள் கருமாணிக்கம், சரிய மாணிக்க கற்களை போன்ற நிறத்தை உடையவனே அப்படின்னு அர்த்தம். அணிகோள் கருமாணிக்கம். தென்னிற சுனை, தென்னிறை சுனை நீர். தென்னுன்னா தெளிவானு அர்த்தம். நிறைனா நிறைந்த, குளம் ஃபுல்லாக தண்ணி இருக்கான், ஆனால் தெளிவாக இருக்கான், கீழே இருக்கிறது தெரியும். நானும் ரங்கநாதன் வந்து இது போயிருந்தப்போ பார்த்தோம், அப்படிதான் திருக்குறங்குடி போயிருந்தப்ப மேலே ஒரு ஆறு போகிறது, என்னமோ ஒரு ஆறு அந்த பேர். அந்த ஆற்றுல வந்து எவ்வளோ நாங்கள் முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்குது, ஆனால் கீழே இருக்க சின்ன கல் சின்ன குச்சி தெரியுது வெளியில், அவ்வளோ தெளிவாக இருக்குது தண்ணி. அதான் தென்னிற சுனை நீர். அந்த மாதிரி தென்னிற சுனைன்றது வந்து நீர்த்தேக்கம். நீர்வீழ்ச்சி வேற, சுனைன்றது வந்து நீர்த்தேக்கம். நீர்வீழ்ச்சின்றது கொட்டுறது, சுனைன்றது வந்து இந்த கொட்டின தண்ணி வந்து தேங்கி இருக்கிறது ஓடுறது குளத்தில் இருக்கிறது, அதுக்கு பேர் சுனை நீர். தென்னிற சுனை, தென்னிறை சுனை நீர், அந்த தண்ணி நீர் திருவேங்கடத்தில் அது இருக்கா, திருப்பதியில் இருக்கா, அது மாதிரி இருக்குது. நம்ம போயிருக்கோம் இல்லையா, ஆகாச கங்கையெல்லாம், அதெல்லாம் அதுதான் பாப விநாசம், ஆகாச கங்கையெல்லாம் அதான் தென்னிற சுனை நீர் தான், அதுதான் சொல்கிறாருங்க.
தென்னில சுனைநீர் திருவேங்கடத்து எண்ணில் தொல்புகழ். எண்ணில்னா எண்ண இயலாதன்னு அர்த்தம். எண்ணில்னா எண்ணிக்கை இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது. எண்ணில்னா எண்ணிக்கை கிடையாது. எண்ண இயலாத, நம்ம எண்ணத்தால அதை சொல்ல முடியாத, எண்ணத்தால் நீங்க சொல்லி எண்ணி உங்க மனசுல எண்ணி அதை சொல்ல இயலாத, எண்ண இயலாத தொல்புகழ். தொல்லுன்றது இந்த இடத்துல எப்போதும்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கணும். தொல்லுனா பழைமைன்னு ஒரு பேர் இருக்கு, எப்போதும் ஒரு பேர் இருக்கு. தொல் புகழ், எப்பையும் புகழையுடைய வானவர். வானவர்ன்றது தேவர்கள். எப்பையும் புகழுடைய வானவர் ஈசனே, தேவர்களுக்கெல்லாம் தலைவனே, திருவேங்கடத்தை பெருமாளை சொல்றாருங்க. அந்த அண்ணல் மாயம் நடிகர் சிந்தாமரை கண்ணன் செங்கனிவாய். இது நீங்க இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா குறிஞ்சிநில தெய்வமே, பல மாயங்களை செய்பவனே அப்படி எடுத்துக்கணும். சிவந்த தாமரை போன்ற கண்களையும் செழுமையான வாயையும் கரிய மாணிக்கம் போன்ற நிலத்தையும் அணிகலனாக கொண்டவனே அப்படி எடுத்துக்கணும். தெளிவான நீர் நிறைந்த குளங்களை உடைய திருவேங்கடத்தில் உரைபவனே, தெளிவான நீர், தென்னீர சுனை நீர், அதான் தெளிவான குளங்களை நீர்த்தேக்கங்களை உடைய தென்னீர சுனை நீர் சுனைகளை நீர்த்தேக்கத்தையுடைய திருவேங்கடமாகிய திருப்பதி மலையிலே இருப்பவனே, திருமலையிலே இருப்பவனே, எண்ணில் அடங்காத எப்போதும் புகழையுடைய வானவளாய் தேவர்களுக்கு ஈசனாக இருப்பவனே அப்படின்றதாக இதுக்கு அர்த்தம் அந்த பாட்டுக்கு. தேங்க்யூ. நாளைக்கு அடுத்த பாட்டை பார்க்கலாம். தேங்க்யூ.